ராகுல் மீது பாரதிய ஜனதா புகார் அளித்ததற்கு பதிலடியாக நரேந்திர மோடி மீது தேர்தல் கமிஷனில் காங்கிரஸ் புகார் தெரிவித்துள்ளது. திங்களன்று முதல்கட்ட சட்டசபை தேர்தலை சந்திக்க உள்ள சத்தீஸ்கர் மாநிலத்தில் கடந்த வியாழனன்று பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி பிரச்சாரம் செய்தார். அப்போது காங்கிரசின் ரத்தக்கரை படிந்த கொடூர கரம் சத்தீஸ்கர் மீது விழக்கூடாது என்று மக்கள் விரும்பினால் தாமரை சின்னத்துக்கு ஓட்டளியுங்கள் என்று பேசினார். ரத்தக்கரை படிந்த கொடூர கை என்ற மோடியின் பேச்சுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள காங்கிரஸ் கட்சி இது தொடர்பாக ஞாயிறன்று தலைமை தேர்தல் கமிஷனர் VS சம்பத்திடம் புகார் மனுவை அளித்துள்ளது. தேர்தல் கமிஷன் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கிய கை சின்னம் குறித்து தீய நோக்கத்துடன் அவதூறான கருத்துக்களை மோடி தெரிவித்துள்ளதாகவும் மக்கள் மத்தியில் காங்கிரஸ் மீது அச்சம் ஏற்பட வேண்டுமென்ற நோக்கத்துடன் மோடி வேண்டுமென்றே அக்கருத்தை கூறியிருப்பதாகவும் அந்த புகாரில் காங்கிரஸ் கூறியுள்ளது. இதர அரசியல் கட்சியின் கொள்கைகள் திட்டங்கள் பற்றி விமர்சிப்பதற்கு தான் தேர்தல் நடத்தை விதிகள் அனுமதிப்பதாகவும் எனவே காங்கிரசுக்கு எதிராக அவதூறான கருத்துக்களை கூறியதன் மூலம் தேர்தல் நடத்தை விதிகளை மீறிய மோடி மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் புகார் மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. டிவிக்களில் வெளியான மோடியின் பேச்சு அடங்கிய DVD, பத்திரிகை செய்தி ஆதாரம் ஆகியவற்றையும் தேர்தல் கமிஷனிடம் காங்கிரஸ் அளித்துள்ளது. மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தானில் கடந்த மாதம் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் பேசிய காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் பாரதிய ஜனதா மத கலவரத்தை தூண்டி விடுவதாகவும் முசாஃபர் நகர் கலவரத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை இந்தியாவில் பயங்கரவாத செயல்களை செய்ய பாகிஸ்தானிய உளவு அமைப்பு தூண்டி விடுவதாகவும் குற்றம் சாட்டினார். அதனால் மத உணர்வை தூண்டும் ராகுல் மீது நடவடிக்கை எடுக்கும்படி பாரதிய ஜனதா அளித்த புகார் மற்றும் ராகுல் அளித்த விளக்கம் தேர்தல் கமிஷனின் பரிசீலனையில் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது.